சரிண்ணா, இன்னைக்குடா பேச கூப்பிட்டீங்க அந்த மாதிரி. தேங்க்யூ. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்க பேசுன இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. பட் ஸ்டில் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கார்த்திகேயன் சந்தானம்னா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட். நான் இப்போ தான் பட்டிங் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்டாராக ஷேப் பண்ணுறதுல கார்த்திகேயன் சந்தானம் சார் வந்து இஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அண்ட் அப்படி ஒருத்தரை ஷேப் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் விது. அண்ட் விது, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னால் நீங்கள் வந்து சூர்யா சார் மாதிரியான ஒரு அவர் நடிக்கிற படத்தில் நீங்கள் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது எல்லார் ஐஸும் உங்கள் மேலே பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பிரதர். ஸோ அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸில் நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சான்ஸ்லெஸ், வேறு யாரும் பண்ண முடியாது. அண்டு இந்த இப்போ படம் இந்த 29 ரிலீஸ் ஆகும்போது சில விஷயத்தை நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நமக்கு சயின் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு தனுஷ் சார், இந்த சைடு சூர்யா சார், நடுவில் விது அப்படின்னா இது என்ன சைன்னா இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்க எப்படி அவங்களோட கேரியரில் இருக்காங்களோ அதை மாதிரி நீங்கள் ரெண்டு ஹீரோவும் சேர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் வர போகிறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். ஸோ அவர் இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒருத்தர் டேரண்டினோட டைலாக்ஸ்லாம் ஒட்டி ஒட்டி வச்சுருப்போம். ஒரு ஆள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மதுரையை வந்து வேறு மாதிரி காட்டினது போக மதுரையை வந்து டேரண்டினோ படம் எடுத்து காட்டான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டின ஒரு மதுரை மன்னன் டேரண்டினோ அவர்களுக்கு அவர் எனக்கு உங்களோட ஃபேன் பிரதர். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டை மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் வந்து நீங்கள் நீ காட்டின ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நான் போதும் சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக வெளியே வந்தேன். ஸோ வந்து உங்களுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் சாரோட படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப. அண்ட் வந்து லோகேஷ் கனகராஜனை, அதாவது நீங்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களை ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்து கொடுப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த எல்வி பிரசாத்லலாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலே பயந்து தான் பதில் சொல்லுவீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்டரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் த கிரேட் டைரக்டர் வி ஹேவ். தமிழ்ல இருந்து எங்களோட ப்ரைடு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா 29 ஃபில்ம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஹிட். அண்ட் நான் எல்லாரையும் வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் ஸ்டில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு, அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எப்போவுமே லவ் ஃபில்முக்கு வந்து சோல் வந்து மியூசிக் தான். ஸோ மெலன்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மென் சோகம் இளையராஜா சார் வாய்ஸில் இருக்கும், கமல் சார் வாய்ஸில் இருக்கும், தனுஷ் சார் வாய்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பாடும்போது ஐயோ பாட போகிறாரு நான் ஃபீல் பண்ண போகிறேனே அப்படி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து சாண்ட்ரோலான் சார் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ரத்னகுமார் சார் அண்ணன், நீங்கள் வந்து ரொம்ப உண்மையான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். எங்கெங்கே என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் டப்புன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதற்காகவே வந்து நிறைய பிரச்சனைகளையும் சமாளிச்சிருக்கீங்க. அதனால் ஸோ ரத்னகுமார் அண்ணன் அவர்களுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த ஹானஸ்டி, அந்த உண்மை வந்து உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பிரீத்தி ஹஸ்ரானி, அண்ட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் ஹீரோயின். அண்ட் உங்களை வந்து உங்கள் கூட நிறைய பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து நீங்கள் தமிழ் பசங்களுடைய மனதில் கூடி ஏறி இன்னும் நிறைய வாழையே கொடுக்காம வாழ்க்கை பூரா குடியிருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் 29 அப்படின்றது என்னென்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வர்ற ஏஜ். ஐயோ நம்ம எல்லாம் வந்து 30 வயசுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எனக்கெல்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு பொற்காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான பயம் இருந்தது. அதே பயம் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரிலீஸுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 30 இயர்ஸ் தொட்ட எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் 29க்கு அப்புறம் வர்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இது எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் விஜி. It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. So, in the age gap, நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக
சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. தோ விஜய் இஸ் 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில் என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு. ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். whereas சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. he is also focused but only on விஜய். விஜய் மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் there will be a person நம்ம லைஃப்க்கு வந்து they'll change something in our life, they'll change something within us. மேபி விஜய் சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் சத்யா அண்ட் விஜய். இந்த குட்டி கிளிம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது ஜஸ்ட் அ ஃபீல் தட் வாட் வி ஹவ் கிரியேட்டட். அண்ட் இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். டு அவர் ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார், லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே இந்த இவெண்ட்க்கு அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ், ஸ்பெஷலி ஃபார் ஹேவிங் ஃபெய்த் இன் த ஸ்டோரி. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு மை காஸ்ட், விது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறையா பேசணும், பட் ஐ திங்க் இப்போது இதுக்கு கொஞ்சமாக பேசுவேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுவேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் மேஜிக். ஒவ்வொரு சாங் இட் ஜஸ்ட் feels amazing, and thanks for your magic. You have just done over scene, over emotion can elevate panikringa with every note, and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi this is our second collaboration, and when I got to know sir kuda work panna poren, again ஒரு comfort, ஒரு understanding இருந்தது. So I think team குள்ள இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ this team is like a family to me now. ஒரு ஒர்க் மாதிரி எனக்கு தோணல எப்போவுமே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி இன்னைக்கு இந்த ஈவெண்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் லைக் த வேர்ல்ட் ஆஃப் 29. அண்ட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் இது க்ரியேட் பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ரெண்டு பேர் அதே எமோஷன் தான். நானும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல எதுவும் பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறையா டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீலான ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோடு தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப
இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் டீம். ரத்னானை பற்றி நான் சொல்லி ஆகணும். ரத்னானா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவா பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி அண்ட் தெரில வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரத்னா கிட்ட ஒரு ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில. பட் ஆனால் இந்த படம் மூலியமாக அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும். எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே 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 மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஷான் ரோல்டன் யூனிவர்ஸ் எங்கேயோ ஏதோ பண்ணி கனெக்ட் ஆகி லைக் ஈவன் எஸ்டர்டே ஐ வாஸ் டெல்லிங் யூ ஜஸ்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். நீங்கள் கொடுத்துருக்கிற டியூன்ஸ் அண்ட் த வே யூ ஸ்கோர்ட் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். லைக் எனக்கு இது ஃபஸ்ட் படம் ஹீரோவாக ஒன்று பண்ணும்போது இப்படி ஒரு மியூசிக் அமைஞ்சதெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் grateful to God and like very grateful to everybody who's put this together. Karthikeyan Anna, just thank you. Thank you. பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. திங்க் ரொம்ப அது மாதிரி மாதேஷ் சார் இந்த படம் மூலியமாக எனக்கு இது ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி லைக் உங்கள் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ கற்றுக்கிட்ட உங்ககிட்டேருந்து ஒரு அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூ சார். திருப்பி எப்போ ஒர்க் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறேன். ஆர்எஸ் சதீஷ்குமார் நல்லா நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு நான் ரொம்ப இல்லை. பட் எவ்ரி திங் யூர் டூயிங் நீங்களும் திருப்பி ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் உங்களுக்கு நிறைய கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் ஒர்க்காக லைக் எவ்ரிபடி வில் கெட் டு சி நீங்கள் உங்கள் ஒர்க் என்னங்கிறது இந்த படம் வந்தோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்தினா அகேன் ஜஸ்ட் தேங்க்யூ. நான் முன்னாடி சொல்கிறேன் டு த காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி ஹூஸ் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். பிரீத்தி நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது. கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் யாருமே வேறு யாரும் விஜயை வந்து உங்களை தவிர வேறு யாராவும் பார்க்க முடியல. ஸோ த வே யூ ஓன் த கேரக்டர் அண்ட் ஹவு யூ டன் இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். மகேந்திரன், ப்ளெஜர் ஒர்க்கிங் வித் யூ. நான் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். உங்களை நான் இந்த வயசு இருக்கும்போது நான் உங்களை டிவியில் அப்போ பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் தான். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். ஷேனாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். அது மாதிரி அவினாஷ் ஃப்ரெண்டாக இதில் நடிச்சிருக்காரு. அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ ராக்கெட்டாக அப்படி இப்படி ஒரு ரோலில் பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் இதில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பர்சனாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டு அதர் பீப்புள் ஹூ ஒர்க், கிரண், அமுதன் அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் வித் இட். அது மாதிரி நான் முதல்ல பூமிக்கான ஒரு படம் பண்ணேன். அப்போது அசோக் மாஸ்டர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதுலேயும் வி ஹேவ் ஒன்லி ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். வியாக்கி ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர்ஸ். லீலமா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு எனக்கு என்ன தெரில, அதுவும் நான் பெருசாக சொல்லலை. பட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் மாஸ்டர். பாட்டு எழுதுனவங்க மபாரதி மேம் அண்ட் பாக்யம் சங்கர் சார். ரத்னாண்ணா ஒரு பாட்டு ஷான் எழுதியிருக்காரு. அவர் பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு சாங் இருக்குது. அதுவும் நீங்கள் கூடி சீக்கிரம் கேட்பீங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அகேன் லைக் ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் கம் யூர். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ ஸோ மச்.